இப்போ பிரயாக்ராஜ்ல உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ்ல திரிவேணி சங்கமத்துல ஜனவரி 13ல இருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் மகா கும்பமேளாவானது நடைபெற்று முடிவடைஞ்சிருக்கு. மகா கும்பமேளாங்கிறது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. திரிவேணி சங்கமம் அப்படின்னா என்னன்னா, கங்கை, அடுத்து யமுனை, நெக்ஸ்ட் சரஸ்வதி, இந்த 3 ஆறுகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் தான். 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தை தான் நம்ம திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்கேதான் வந்து இந்த மகா கும்பமேளாவானது நடைபெற்றது. இதுல யமுனை, கங்கை எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா சரஸ்வதி ஆறு அப்படிங்கிறது கிடையாது. அது பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம நூல்களில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. சரஸ்வதி ஆறு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரஸ்வதி ஆறு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் வேதங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, ரிக்வேதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ கும்பமேளா அப்படிங்கிறது 4 வகையான கும்பமேளா இருக்கு. ஒன்று வந்து பூர்ண கும்பமேளா, அடுத்து அர்த்த கும்பமேளா, நெக்ஸ்ட் கும்பமேளா, மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை இருக்கு. சரிங்களா? பூர்ண கும்பமேளா, அர்த்த கும்பமேளா, கும்பமேளா, மகா கும்பமேளா. இதுல பூர்ண கும்பமேளா அப்படிங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. அர்த்த கும்பமேளா அப்படிங்கிறது 6 வருடங்களுக்கு ஒரு முறை. கும்பமேளா அப்படிங்கிறது 4 வருடங்களுக்கு ஒரு முறை. மகா கும்பமேளா அப்படிங்கிறது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது. இப்போ இதை தான் நம்ம மகா கும்பமேளாவை தான் பார்த்தோம். இதுல பூர்ண கும்பமேளா வந்து 4 இடங்கள்ல நடைபெறும். என்னென்ன இடங்கள்னா, பிரயாக்ராஜ், ஹரித்வார், அடுத்து நாசிக், உஜ்ஜைன், இந்த 4 இடங்கள்ல நடைபெறும். அர்த்த கும்பமேளா அப்படிங்கிறது பிரயாக்ராஜ்லையும் ஹரித்வார்ல மட்டும்தான் நடைபெறும். 2 இடங்கள்ல தான் நடைபெறும். கும்பமேளா அப்படிங்கிறது சுழற்சி முறையில நடைபெறும். அதாவது ஃபர்ஸ்ட் பிரயாக்ராஜ்ல நடக்குது அப்படின்னா அடுத்து ஹரித்வார்ல நடக்கும். அதுக்கு அடுத்த கும்பமேளா வந்து நாசிக்ல நடக்கும். அதுக்கு அடுத்த கும்பமேளா வந்து உஜ்ஜைன்ல நடக்கும். ஸோ இந்த கும்பமேளாங்கிறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நகரங்கள்ல 4 நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில நடக்கும். மகா கும்பமேளா அப்படிங்கிறது பிரயாக்ராஜ்ல மட்டும்தான் நடக்கும். இப்போ நம்ம பார்த்தது இந்த மகா கும்பமேளா தான்.